ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டு பக்கத்தில் ரிவேரி யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இடத்துல வச்சு நடந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான். அந்த செலிப்ரேஷனுக்காக நாங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு போல் அந்த இடத்துக்கு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையை வச்சு பூஜையெல்லாம் பண்ணி நிறைய மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணாங்க. அந்த லானுக்கு நடுவில் லக்ஷ்மியை வச்சு நிறைய பேர் போய் பூஜைலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆட வச்சாங்க. அதாவது எப்படின்னா கார்பா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் டான்ஸ் வந்து எல்லோரும் சுற்றி நின்று ஆடுற மாதிரி, தாண்டி ஆடுற மாதிரி, செலிப்ரேஷன்னாலே டான்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஆட சொன்னாங்க. நிறைய பேர் வாலண்டியராக போய் அதில் சுற்றி டான்ஸ் ஆடினாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது. நாங்களும் கொஞ்சம் நேரம் போய் டான்ஸ் ஆடினோம் இதில் போயிட்டு. பட் ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ்லாம் யாரும் போட்டு ஆடலை. சும்மா சிம்பிள் ஸ்டெப்ஸு, நிறைய பேர் நல்லா ஆடுறவங்க ஸ்டெப்ஸ் போட்டாங்க. நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் நடுவில் நின்று ரொம்பவே செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, எல்லா பசங்களும் நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்க. இது என்னோடய பசங்க தான், இது 2 பேரும். அவங்களும் நல்லா ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே உள்ளவங்க கூட நல்லா வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேயே வந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ஃபுட்டை வந்து நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து டோக்லா, அப்புறம் வந்து சமோசா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. புளியோதரை அதெல்லாம் இருந்தது. ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்லேயே நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் போயிருந்தோம். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.